நீ என்ன சொல்றது, பேசு தமிழா பேச இல்லை, இது பேசு சங்கி பேசு. ஆமாண்டா. இப்போ என்ன இந்த நியூஸ் தமிழ் 24/7 நிருபர்கள் தாக்கப்படுறது பற்றி எந்த ஒரு டெலிவிஷன் சேனலாவது எடுத்து பேசி டிபேட் பண்ணாங்கன்னா பண்ணல. ஒரு டெலிவிஷன் சேனலுக்கு நடக்கிற அக்கிரமத்தை இன்னொரு டெலிவிஷன் சேனல் பேச மாட்டேங்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை ஏதாவது ஒரு ஊடகத்தை பற்றி நீங்கள் குரங்கு மாதிரி தாவாதீங்கன்னு சொன்னதுக்கு பெரிய ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணுறாங்க. இது எதை பற்றியுமே பேசாத ஊடகங்கள் பாஜகவை பற்றி, அதிமுகவை பற்றி, அதிமுகவினுடைய உட்கட்சி பூசல்கள் பற்றி மட்டுமே பேசி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் ஒரு மக்கள் விரோத செயல்களில் இந்த அரசு ஈடுபடும் பொழுதெல்லாம் அதை இருட்டடிப்பு செய்து இவங்க எல்லாரும் சேர்ந்துகிட்டு இந்த அரசாங்கத்தை பற்றி பாராட்டு பத்திரம் வாசிக்கும் பொழுது அந்த பாராட்டு பத்திரம் என்பது எனக்கு டாய்லெட்ல இருக்கக்கூடிய அந்த டிஷ்யூ பேப்பருக்கு சமம். இந்த ஊடகத்தை பற்றி நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, இதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோஸில் தொடர்ச்சியாக நீங்கள் பேசும்போது ஈவெண்ட்டில் இப்போ ரீசெண்டாக ஸ்ரீரங்கத்தில் பேசும்போது கூட திமுகவுக்கு சம்பாதிக்கக்கூடிய ஊடகங்கள் எங்கே வேலை பார்த்தாலும் விஸ்வாசம் அண்ணா அறிவாலயத்துக்கு என்று சொல்லிட்டு இருந்தோம். பட் ஊடகம் அப்படிங்கிற போது நாம் கூட ஒரு ஊடகம் நடத்திட்டு இருக்கோம். ஸோ நம்மளை நோக்கி வந்து நீங்கள் மட்டும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன செய்யும்? இல்லை, நான் மறுபடியும் சொன்னேன், நம்ம ஒன்றும் நடுநிலைன்னு சொல்லல, நம்ம சொல்லவே இல்லையே. நம்ம ஓப்பனாக தெரியும். நீ என்ன சொல்கிறது, பேசு தமிழா பேச இல்லை, இது பேசு சங்கி பேசு. ஆமாண்டா. இப்போ என்ன சங்கீட்னு சொல்கிறது ஒரு கேவலமான அடையாளம்னு நீ சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா சொல்லிட்டு போய், எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது. எங்கள் அண்ணன் சீமான் சொன்ன மாதிரி சங்கி என்றால் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். பட் விஷயம் அது இல்லை கிரண், சொல்லிட்டு அதுதான். நான் நடுநிலை, உண்மையின் உரைக்கல், நான் வந்து அதோட இந்தக்கல் அந்தக்கல். என்ன நீங்க பண்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நான் வந்து 2018-19 நான் டிபேட்ஸ் பேச ஆரம்பிச்சேன். 2022 21 எலெக்ஷன்ஸ் ஆல்மோஸ்ட் முடியும் பொழுது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷத்துக்குள்ளார நான் கிட்டத்தட்ட ஒரு 200-250 டிபேட்ஸ் பேசியிருப்பேன். நான் ஏன் அதுக்கு பிறகு போறதை நிறுத்தினேன் அப்படின்னா, எனக்கு நல்லாவே புரிஞ்சது இந்த டிபேட் அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த நேரத்தில் அந்த 1 மணி நேரத்துக்கான ஒரு டிஆர்பியை உச்சத்தில் வச்சுக்கிறதுக்காக அவங்க செய்யக்கூடிய ஒரு முயற்சி. அது ஒரு டிராமா. ஓகே, அந்த டிராமால நம்மளும் ஒரு ஆக்டாக போய் கலந்துக்கிறோம். ஸோ நம்ம நல்லா ஆக்ட் பண்ணோம்னா நம்ம அடுத்தடுத்த ட்ராமால நம்ம திரும்ப கலந்துக்கலாம். ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரே நாளில் நியூஸ் 7 பேசுவேன், 7 to 8 பேசிட்டு அங்கேருந்து அப்படியே அடுத்த காரில் வந்து 8 to 9 நியூஸ் 18 பேசிட்டு 8:45 என்னோட லாஸ்ட் இதை முடிச்சுட்டு 8:45 அங்கேருந்து கிளம்பி டி நகர் போய் நியர்பை வள்ளூர் கோட்டம் டு டி நகர் ஜஸ்ட் 5 minutes போய் 9 மணிக்கு நான் போயிட்டு லைவ் உட்காருவேன். ஓகே, ஸோ இப்படியெல்லாம் நான் பார்ட்டிசிபேட் பண்ண காலகட்டங்கள் உண்டு. பட் எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே இது போதும்னு தோணுச்சு. இப்போ கூட ரீசெண்டாக கூட நம்மளுடைய நெருங்கிய நண்பர்கள் ஊடகங்களில் பணியாற்றக்கூடிய வந்து இந்த மாதிரி விவாத அரங்குகள் நடத்துகிறோம், இந்த மக்கள் அரங்கம் நடத்துகிறோம், மக்கள் சபை நடத்துகிறோம், அது நடத்துகிறோம், இது நடத்துகிறோம் வாங்கன்னு சொல்லும்போது நான் உங்கள்கிட்ட ஹம்பிளாக நான் ரெக்வஸ்ட் பண்ணேன், இல்லைங்க வேணாம். ஏன்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய ஸ்டாண்டை தாண்டி அங்கே பர்சனல் அட்டாக்ஸ் இருக்கும், அங்கே 4 பேர் கூட்டிட்டு வர வேண்டியது இருக்கும், நம்ம யாரையும் கூட்டிட்டுலாம் போக முடியாது, தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் வந்து பிரச்சனையை கண்டு பயந்துங்கிறத விட இதனால் என்ன அவுட்கம், அந்த அவுட்கமை நான் உட்காந்து நான் பேசுவதற்கு என்னிடம் இருக்கக்கூடிய ஊடகத்தின் மூலமாகவே அதை நான் நிகழ்த்தி விட முடியுங்கிற ஒரு எண்ண ஓட்டம் வந்ததன் காரணமாகவும் ஒரு மாதிரி ஒரு எக்ஸாக்ட்லி அப்படி கூட நீங்கள் சொல்லலாம். அப்படி தான் நான் அந்த பிரேக்கை எடுத்தேன். ஒரு சபட்டேஜ் மாதிரி தான் நான் ஒரு பிரேக்கை எடுத்துக்கிட்டேன். ஒரு 3 வருஷம் ஓடிடுச்சு, 3-4 வருஷம் முடிஞ்சிருச்சு. ரொம்ப 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 தவிர்க்க முடியாத சில நண்பர்கள் கேட்டால் மட்டும் எப்போயாவது டிஜிட்டலில் பேட்டி கொடுக்குறோமே தவிர அதையுமே நான் கூடுமான வரை குறைச்சிட்டேன், கொடுக்குறதே கிடையாது. ஒருவேளை பார்க்கணுமா நம்ம சேனலில் பாரு, அது 300 பேர் பார்த்தாலும் சரி, 3 லட்சம் பேர் பார்த்தாலும் சரி, பேசு தமிழா பேசல தான் ராஜவேல் பேசுவார் அப்படிங்கிறது இருக்கட்டும்ங்கிறதுனால தான் எந்த ஊடகத்துக்குமே பேசுறதை நிறுத்திட்டேன். அதுமாரி எப்பயாவது இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா ஐபிசியில் நம்ம சங்கர், ஏன்னா சங்கர சர்மா வந்து எனக்கு நல்ல ஒரு நண்பன், ஒரு சகோதரன், ஒரு தம்பி, இப்படி எப்படி வேணாலும் சொல்லலாம். அதனால கொடுத்தேன், வேற யாருக்கும் கொடுக்குறதே கிடையாது. இப்போ ஊடகங்களை பற்றி நீங்கள் ஏன் பேசுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருமே வைக்கலாம். ஊடகங்களை இவ்வளோ காட்டமாக நீங்கள் விமர்சிக்கணுமான்னு. ஏன்னா அவ்வளோ ஊடகத்தில் நீங்கள் பணியாற்றிருக்கீங்க. அதில் நான் ஊடகங்களில் பணியாற்றுறதை விட ஊடகங்களில் பணியாற்றவங்க கூட நான் சேர்ந்து பயணிச்சிருக்கேன். அவங்க எல்லாரும் எனக்கு அண்ணன். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பர்சனலி அவங்க எல்லாம் கேட்டீங்கன்னா எனக்கு குட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எல்லாரும் இன்னைக்கு எனக்கு கூடுவாங்க, என்னடா எப்படா இருக்க, நல்லா இருக்கியாடா அப்படின்னு. அந்த உரிமைங்கிறது இன்னைக்கு வரைக்கும் இருக்குது, அதெல்லாம் நான் மறுக்கவே மாட்டேன். இப்போது நியூஸ் தமிழ் 24/7 கேமராமேனையும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டரையும் தாக்குனாங்க. கரெக்டாக பழனியாண்டி இதே ஸ்ரீரங்கத்து எம்எல்ஏ தான். நான் மேடையிலே பேசினேன். ஓகே, மேடையில் பேசும்போது நான் அவருடைய பேரை குறிப்பிட்டேன். ஸ்ரீரங்கத்துக்கு எவ்வளோ பெருமைகள் இருக்குது, இப்படிப்பட்ட இன்னைக்கு ஒரு பெருமை. இந்த நியூஸ் தமிழ் 24/7 நிருபர்கள் தாக்கப்படுறது பற்றி எந்த ஒரு டெலிவிஷன் சேனலாவது எடுத்து பேசி டிபேட் பண்ணாங்களான்னா பண்ணல. ஒரு டெலிவிஷன் சேனலுக்கு நடக்கிற அக்கிரமத்தை இன்னொரு டெலிவிஷன் சேனல் பேச மாட்டேங்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை ஏதாவது ஒரு ஊடகத்தை பற்றி நீங்கள் குரங்கு மாதிரி தாவாதீங்கன்னு சொன்னதுக்கு பெரிய ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணுறாங்க. நிறைய உதாரணங்கள் சொல்கிறோம் இந்த மாதிரி நிறைய. அதாவது நான் என்ன சொல்கிறேன், உங்கள் கூட வேலை பார்க்குற ஒரு சக ஊழியர் அது கூட உங்களுக்கு குரல் கொடுக்கறதுக்கு இதுவாக இருக்குது அப்படின்னா, என்ன சக தொலைக்காட்சியை சேர்ந்தவர்களை அங்கே வேலை பார்க்குறவங்கள தொழில்முறை போட்டியாக பார்க்குறீங்களா? ஒன்று. ரெண்டாவது, இந்த டிபேட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி உங்கள்கிட்ட வேறு யாராவது மறைமுக அழுத்தம் கொடுக்குறாங்களா? அப்படி நீங்கள் வேலை பார்த்து என்ன தான் பண்ண போகிறீங்க?
ஸோ இந்த 3 கேள்வியும் நான் முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்தது, இதே ஊடகத்தில் கிரியேட்டிவ் கன்சல்டாக இருக்கக்கூடிய நெல்சன் சேவியர் அதை பற்றி பேசவே இல்லை. அதை பற்றி நான் ஈவன் டெலிவிஷன் டிபேட்டில் கூட சொல்லியிருந்தேன். கஸ்தூரி கூட கேட்டாங்க, அவர் ஏன் பேசலை அப்படின்னாங்க. திரும்ப கேளுங்க, அவர் ஏன் பேசலை, திரும்ப கேளுங்க, அவங்க ஏன் பேசலை, அவரோட பேர் என்ன அப்படின்னு. நெல்சன் சேவியர், நாங்கள் அதிலே இருக்க பதில் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன். அதனுடைய இன்டென்ஷன் வந்து அவர் வந்து ஒரு கிறிஸ்தவர், அதனால் வந்து அவர் வந்து பேசாமல் இருக்காருன்னு சொல்ல வரல. பட் அது கூட பேசலைன்னா அப்புறம் என்ன இருக்குது? அவர் என்ன சொல்லுவார், நான் ஒரு ஃப்ரீலான்சர், நான் ஒரு கிரியேட்டிவ் கன்சல்டன்டாக தான் இருக்கேன், நான் ஒன்றும் அந்த டெலிவிஷனோட எடிட்டர் கிடையாது, நான் ஏன் பேசணும்னு. அப்போது ஒரு செய்தி தொலைக்காட்சியினுடைய நிருபர், செய்தியாளர் தாக்கப்படுகிறார், ஒரு புகைப்பட கலைஞர் தாக்கப்படுகிறார், அதை பற்றி இங்கே பேசுகிறதுக்கு ஊடகங்களுக்கு தைரியம் இல்லை. 1. நம்பர் 2, கடந்த வருஷம் உனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், சென்னையில் அங்கங்கே இந்த மழைநீர் வடிகால் பணிகளில் புதிய தலைமுறையுடைய ஒரு எம்ப்ளாயி 2 வீலரில் போகும்போது விழுந்து இறந்துட்டாரா? இதே புதிய தலைமுறை ஒரு ஆழ்துளை கிணற்றுக்குள்ளார சுஜித் அப்படிங்கிற ஒரு பையன் விழுந்தபோது 24/7 லைவ் பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா உனக்கு? இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இல்லை, ஓகே, மேபி எத்தனை வருஷம் முன்னாடின்னு எனக்கு தெரியல. ஒரு தீபாவளி ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே சோகத்தில் மூழ்கிடுச்சு. ஏன்னா எல்லா டெலிவிஷன் மீடியாவும் அங்கே போயிட்டாங்க. புதிய தலைமுறை தான் அதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. விஜயபாஸ்கர் அங்கேயே இருக்கிறாரு. தீபாவளி மாதிரியே இல்லை, எல்லார் வீடுகளிலும் சோகம். அவங்களுடைய பிரைவேட் லேண்டில் அவங்க பிரைவேட்டாக போட்ட போர்வெல்குள்ளார விழுந்த குழந்தை, கடைசி வரைக்கும் அந்த குழந்தையை வெளியில் கொண்டே வர முடியல. குழந்தையினுடைய சில பாகங்கள் தான் வெளியில் கொண்டு வரப்பட்டதாக செய்திகள் வந்தது. அதில் மூடி அவங்களுக்கு நிவாரணத்தை கொடுத்து ஏதோ முடிச்சிட்டாங்க. பட் இதில் அரசினுடைய தவறு என்ன? ஏன்னா உன் இடத்துக்குள்ளார நீ ஆழ்துளை கிணறு போடுற, அது மூட வேண்டியது உன் வேலை. அதுக்குள்ளார குழந்தை போய் விழுந்தது கூட வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கேன், இல்லை பார்க்காம விட்டு. நான் இன்னைக்கு இல்லை, இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த பெற்றோருக்கு அந்த மனவலி இருக்கும், நான் மறுக்கலை. அந்த குழந்தையினுடைய உயிர் திரும்ப வரப்போதில்லை. ஆனால் அது யாருடைய தவறு? ஒரு அரசினுடைய தவறு போல. கரெக்டாக அந்த நேரத்தில் அந்த ஆரம் படம் ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ இங்கே வந்து குழந்தைய தூக்குறதுக்கு வந்து கருவி கண்டுபிடிக்க முடியல, இவனுங்க ராக்கெட் விடுறாங்க. கம்பேரிசனே தப்பு. அது வேற, இது வேறடா, புரிஞ்சுக்கோங்கடா ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சதான் முடிஞ்சதே தவிர நம்மளால ஒன்றுமே சொல்ல முடியல. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உலகம் ஒரே திசையில் இருந்தால் அன்னைக்கு நம்ம இதை பேசியிருந்தோம்னு வச்சுக்கோயேன். உன் வீட்டு குழந்தை விழுந்துட்டு தான் தெரியுமா உனக்கு? நீ சாக்கடையில் இறங்குவியா அப்படிங்குவான். நான் சொல்கிறேன், டேய் நான் சாக்கடையில் இறங்க மாட்டேன், ஆனால் ஏன்டா இன்னும் மனுஷங்களை சாக்கடையில் இறங்கிட்டே இருக்கீங்க, அது நிறுத்துங்கடா அப்படின்னா. உனக்கு அதை பற்றி பேசுறதுக்கு உனக்கு அறியதை இல்லை, உன்னால் இறங்க முடியுமா அப்படிங்குவான். மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு அது உடன்பாடு இல்லை. ஆனால் காலங்காலமாக ஏன் இறங்கிக்கிட்டே இருக்கான்? இதே சென்னையில் ஒரு குழந்தை வந்து ஒரு அப்பா கிட்ட விளையாடணும்னு கேட்குது, கார் கேட்குது, என்ன பண்ணுவாங்க? கார் வாங்கி கொடுப்பாங்க, பொம்மை கார் வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் தன்னுடைய மகன் கேட்டாருன்னு அப்பா F1 கார் பந்தயத்தை நடத்துறதுக்கு ரோடு போட்டாரு. எல்லா காரும் வந்து ஒன்றுச்சா இல்லையா? ஸோ அதனுடைய பிரதான சாலைகளை தோண்டி எடுத்து. இல்லை, நான் மறுபடியும் கேட்குறேன், சென்னை இன்னைக்கு இருக்கக்கூடிய நிதி நெருக்கடியில் 4000 கோடி பேக்கேஜ் தமிழ்நாடு முதல் முறையாக கேள்விப்பட்டுச்சு. கொசு வழங்கும் திட்டம் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கியா? தமிழ்நாடு கேள்விப்பட்டுச்சு. இது எல்லாத்தையும் பற்றி இந்த ஊடகம் ஏதாவது பேசியிருக்குமானா? பேசியிருக்காது. ஏன்னா சென்னையில் முன்னேற்றங்கள் செய்ய வேண்டியதற்கு எவ்வளோ நலத்திட்ட பணிகள் கிடக்குது. மழை பெஞ்சா வேளச்சேரி மிதக்குது, இன்னமும் பல இடங்களில் வந்து உனக்கு தண்ணி தேங்கி நின்றுட்டு இருக்குது. நீ வந்து சென்னையில் வந்து F1 கார் ரேஸ் நடத்திட்டு இருக்க அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் முதுகெலும்போடு கேள்வி கேட்கறதுக்கு தயங்கினாங்க. ஓகே, இப்போ இந்த வேங்கவேல் சம்பவத்தை எடுத்துக்கோங்க. இப்போ வேங்கவேல் சம்பவம் வந்து நடந்து முடிந்ததற்கு பிறகு இன்னைக்கு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இப்போ வழக்கு விசாரணையினுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். பட் இன்று வரை அதில் ஒரு தெளிவான ஒரு நீதி என்பது கிடைச்சிருச்சா? இல்லை, கிடைக்கல. ஸோ இதை பற்றி இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் எடுத்து பேசுகிறாங்களான்னா கிடையாது. இப்போ ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் கைது செய்யப்பட்டவர்கள் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அதில் உண்மை மறைக்கப்படுவதாக சவுக்கு சங்கர் போன்றவர்கள் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் வைத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய மனைவியே சொல்லிட்டு இருக்காங்க, சரியான திசை நோக்கி விசாரணை போகலன்னு. சென்னையில் தலித் சமூகத்தினுடைய ஒரு அடையாளமாக அறியப்பட்ட தலைவர் படுகொலை செய்யப்பட்டதிலேயே இங்கு மிகப்பெரிய கனத்த மௌனம் நிகழுது. ஓசி அப்படின்னு சொல்லி பொன்முடி பேசினாரு அப்படிங்கிறது ஏற்படுத்தின ஒரு அதிர்வு என்னங்கிறது நமக்கு தெரியும். இங்கே எத்தனை ஊடகங்களை சேர்ந்த பெண் ஊடகவியலாளர்கள் அவங்களே ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறி இங்கே கண்டக்டர்ஸ் எப்படி நடத்துகிறாங்க, சரியான இடத்துல பேருந்து நிறுத்துறாங்களா, சரியான இடத்துல தான் இறக்கி விடுறாங்களா, நிறைய பண்ணுறாங்கல்ல ஸ்டிங் ஆப்ரேஷன்ஸு, இல்லை வந்து நாங்கள் வந்து கிரவுண்ட் ரிப்போர்ட் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனை பெண் ஊடகவியலாளர்கள் பெண்களுக்கான இலவச பேருந்துகளில் பயணப்பட்டு அது ஒரு கவர் ஸ்டோரியாக பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதே போல் நீட்டை பற்றி கடந்த 5 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய விவாதங்களை நம்ம எல்லோருமே பார்த்துருப்போம். அனிதாவுடைய மரணம்ங்கிறது இன்று வரை யாராவது ஒரு ரணம் வடு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நீட் தேர்வில் தேசிய அளவில் முதலிடம் பெற்ற பிரபஞ்சனை பற்றி எத்தனை ஊடகங்கள் பேசினார்கள்? அனிதாவுடைய முகத்தை கொண்டுட்டு போய் சேர்த்த ஊடகங்கள் பிரபஞ்சனுடைய முகத்தை கொண்டுட்டு போய் சேர்த்துதாங்கிற ஒரு கேள்வியை மனசாட்சி உள்ள ஊடகங்களுடைய எடிட்டர்ஸுடைய முன்னாடி நான் வைக்கணும்னு நினைக்கிறேன். விவசாய கடன் தள்ளுபடின்னு சொல்லி இவங்க சொன்ன வாக்குறுதியை நம்பி எத்தனையோ பேர் கொண்டுட்டு போயிட்டு விவசாய கடன் வாங்கினாங்க, தள்ளுபடி இல்லாமல் போய் எத்தனையோ விவசாயிகள் அதனால் மன உளைச்சலுக்கு கடுமையாக ஆளானதை பற்றின ஒரு ப்ராப்பர் ஒரு நியூஸ் கவரேஜ் இது வரைக்கும் எந்த செய்தி தொலைக்காட்சியிலையாவது வந்திருக்கா இந்த 5 வருஷத்துலனா? கிடையாது. வரப்போகிறது நம்ம கவர்மெண்ட் தான், போயிட்டு உங்கள் நகையெல்லாம் அடகு வச்சிருங்கன்னு சொன்னார். எத்தனை பேருடைய நகைகள் வந்து அடமானம் போச்சு, எத்தனை பேர் அதில் மீட்க முடியாமல் அதெல்லாம் மூழ்கி போச்சுங்கிறத பற்றி ஒரு செய்தி தொலைக்காட்சி இங்கே கவரேஜ் பண்ணியிருக்காங்க? கிடையாது. பத்திரப்பதிவு கட்டண உயர்வு பற்றி எத்தனை செய்தி தொலைக்காட்சிகள் இங்கே பேசியிருக்காங்க, விவாதிச்சிருக்காங்க? சொத்து வரி, வீட்டு வரி உயர்வு இதெல்லாம் பற்றி பேசியிருக்காங்களாங்கிறது கிடையாது. இது எதை பற்றியுமே பேசாத ஊடகங்கள்
பாஜகவை பற்றி, அதிமுகவை பற்றி, அதிமுகவினுடைய உட்கட்சி பூசல்கள் பற்றி மட்டுமே பேசி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் ஒரு மக்கள் விரோத செயல்களில் இந்த அரசு ஈடுபடும் பொழுதெல்லாம் அது இருட்டடிப்பு செய்து மக்களுக்கும் அரசுக்கும் இடையில் ஒரு திரை போட்டு சொல்லுவாங்க இல்லையா, குஜராத்துக்கு யாரோ வந்தாங்க, அப்போ வந்து மோடி வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணார், அங்கே வந்து சாலைகளை மூடினார். அடே, அவராவது சாலைகளை தான் மூடினார், நீங்கள் 5 வருஷம் ஆட்சியில் நடந்த அவலங்களே மூடிட்டீங்க. அதெல்லாம் பற்றி பேசுறதுக்கு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு கொஞ்சமாவது ஒரு அருகதை இருக்கா? இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இப்போ மெத்தபெட்டமைன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லை. அதிகபட்சம் கஞ்சா, கள்ளச்சாராயம், இவ்வளோதான். கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுடைய வீடுகளுக்கு கள்ளக்குறிச்சியில் போயிட்டு ஆறுதல் சொல்கிறதுக்கு முதல்வர் போகவே இல்லை. அதை பற்றி இன்று வரை ஊடகங்கள் கேட்கல. வேங்கவேலுக்கு இன்னைக்கு வரைக்கும் முதல்வர் போகல. அதை பற்றி யாரும் கேட்கல. ஏர் ஷோங்கிற பேரில் 5 பேர் இறந்து போனாங்க. சென்னையில் ஏர் ஷோ நடக்கும்போது 5 பேர் இறந்து போனாங்க. ஒரு காவல்துறையை சேர்ந்தவங்க இறந்து போல, ஒரு கட்சிக்காரன் இறந்து போல, பணக்காரன் இறந்து போல, சாதாரண பொதுமக்கள் வேடிக்கை பக்கம் வந்தவன் இறந்து போனான். ஆனால் அதை பற்றி ஒருத்தங்க ஏதாவது ஒரு செய்தி தொலைக்காட்சியில் இறந்து போன 5 பேருடைய வீடுகளுக்கும் போய் வீடியோ எடுத்து அவங்க குடும்பத்தினுடைய அவலநிலையை ஒரு செய்தி சேனல் வீடியோ போட்டாங்கன்னு சொல்லு. இன்னும் சொல்ல போனால் ஜெய்ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு பெண் ரேடியல் ரோடில் ஒரு பேனர் ஒன்று பறந்து வந்து விழுந்து இறந்து போனாங்க. அதை பற்றி அவ்வளவு செய்தி தொலைக்காட்சிகள் இங்கு பேசினார்கள். இறப்பு அப்படிங்கிறது எல்லோருக்கும் ஒன்று தானே, எல்லா உயிருக்கும் ஒரே மதிப்பு தானே. ஒரு உயிர் போனால் வராதுங்கிறது எல்லா உயிருக்கும் ஒன்று தானே. ஒரு சில பேருக்கு மட்டும் அண்டர்டேக்கர் மாதிரி 100 உயிர், அது உயிர் ஒவ்வொரு உயிராக குறைச்சிக்கிட்டு இல்லை, எனக்கு புரியல. அப்போது எவ்வளோ ஒரு செலக்டிவாக ஒரு நியூஸை பிக் பண்ணக்கூடிய, ஒரு அஜெண்டாவை பிக் பண்ணக்கூடிய ஒரு ஜேர்னலிசத்தை வச்சுக்கிட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இந்த அரசாங்கத்தை பற்றி பாராட்டு பத்திரம் வாசிக்கும் பொழுது அந்த பாராட்டு பத்திரம் என்பது எனக்கு டாய்லெட்டில் இருக்கக்கூடிய அந்த டிஷ்யூ பேப்பருக்கு சமம். ஓகே, அப்படி தான் நான் உண்மையாகவே அப்படி தான் நான் சொல்லுவேன். அது அந்த பாராட்டு பத்திரத்தை மக்கள் மதிக்கவே மாட்டாங்க. ரொம்ப கடுமையான வார்த்தை. உண்மையை தானே சொல்கிறேன். சரி, என்னன்னா நீ வாசிக்கக்கூடிய இந்த பாராட்டு பத்திரம்ங்கிறது எதற்கு ஆகும்? நீ இந்த அரசாங்கத்தை பற்றி நீ சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் எந்த வகையில் மக்களுடைய பிரச்சனைகளை நீ பேசியிருக்கங்கிறத மக்கள் எடுத்து பார்ப்பாங்களா இல்லையா? இப்போது காவிரியில் வந்து மேகதாதுவுக்கு நடுவில் அணை கட்டுறாங்க. அதே காங்கிரஸ் அரசாங்கம் இங்கு திமுகவோட கூட்டணியில் இருக்குது, இண்டி கூட்டணிங்கிற பேரில். இங்கேருந்து இவர் போயிட்டு அங்கே அவங்களுடைய பதவியேற்பு விழாவில் கலந்துக்கிறாரு. அவர் திரும்ப இவங்களுடைய நிகழ்வுகளுக்கு வராரு. இதெல்லாம் பண்ணிட்டு சட்டமன்றத்தில் நின்று மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக தீர்மானம் வாசிக்கிறாங்க பெருசா. இல்லை, என்னன்னா டபுள் ஸ்டாண்டை மட்டுமே ஒரு கட்சி தொடர்ந்து செய்துட்டு இருக்கு. அதை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு தைரியம் இல்லை. ஏன்னா அரசுக்கு உள்ள பின்னாடி தூக்கி போட்டுருவாங்க, டிஐபிஆர்ல இருந்து விளம்பரம் வராது. இப்படியான ஒரு பயம், இப்படிப்பட்ட பயத்தை வைத்துக்கொண்டு இவர்கள் ஊடகம் நடத்தும் பொழுது இந்த ஊடகங்களின் வழியாக செய்திகளை கன்சியூம் பண்ணக்கூடிய இடத்திலிருந்து மக்கள் நகர்றாங்க. ஏன் இன்னைக்கு வந்து டிஜிட்டல் ஜேர்னலிசம் இவ்வளவு ஃப்ளோரிஷ் ஆயிருக்கு? இன்னைக்கு ஏன் வந்து மக்கள் வந்து யூடியூப் சேனலை பாக்குறாங்க அப்படின்னா, ஏன்னா இங்க இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் அவங்களுடைய நம்பகத்தன்மை இழந்துட்டாங்க. அவங்க உண்மையை சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு வணிக அழுத்தங்கள் இருக்குதுங்கிறத நம்புறாங்க. அதனாலதான் ஒரு செய்தி சேனலை பார்க்கறத விட ஒரு யூடியூப் சேனலை பார்த்து அவங்களால நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியுது. ஒரு மாற்றுத்திறனாளி வந்து நான் உலக கோப்பையை ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி கொண்டுட்டு வந்து ஒரு முதல்வரை ஏமாத்திட்டு போக முடியுது. அப்ப இங்க இருக்கக்கூடிய உளவுத்துறையோ அல்லது இந்த துறை சார்ந்த நிபுணர்களோ என்ன பண்றாங்க யோசிச்சு பாரு. உங்களால் நம்ப முடியுதா? இல்ல, ஒரு துணை முதலமைச்சர் வேற கோப்பை, முதலமைச்சர் வேற கோப்பை. இல்ல, இது எல்லாத்த விட துணை முதலமைச்சர் கிட்ட போறதாகவே இருக்கட்டுமே, ஒரு லோக்கல்ல இருக்க கவுன்சிலரை ஏமாத்தலாம். துணை முதல்வரை ஏமாத்தி கொண்டு போய் காட்ட முடியுமா? அரசு மருத்துவமனை பின்னாடி கஞ்சா செடி வளருது. எப்படி அங்கே கஞ்சா செடி வந்தது? ஒரு செடி வந்து சாதாரணமாக எல்லா இடத்துலையும் முளைக்கிற மாதிரி ஏதோ காக்கா வந்து சாப்பிட்டு வந்து கக்கா போச்சு, அதுலேருந்து வந்து தக்காளி செடி முளைச்சதுங்கிற மாதிரி கதை சொல்ல முடியாது. காக்கா என்ன கஞ்சா செடி சாப்பிட்டு வந்து விதையை வந்து கக்கா போட்டுச்சா? அதுலேருந்து முளைச்சி வரதுக்கு சீக்கிரத்துக்காக கேட்கலடா, சீரியஸாக கேட்குறேன். எப்படி வந்திருக்கும்? அதுக்கு முன்னாடி இன்வெஸ்டிகேஷன் நடக்கல. அதான் அங்கேருந்து கஞ்சா செடியை பிடிங்கிட்டா கஞ்சா ஒழிச்சாச்சு. இப்போ அந்த இடத்துல கஞ்சா செடி இருந்தது, இப்போ இல்லை. அப்போ கஞ்சா அங்கே ஒளிஞ்சிருச்சுன்னு தானே அர்த்தம். பேருக்கு பின்னாடி இருக்கிற ஆமாம், ஒளிஞ்சிருச்சுன்னா நீ என்ன நினைக்கிறது? ஒழியறது இல்லை, இது ஒளிஞ்சிருச்சு, எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிறது, அதுக்கு பேர் ஒளிஞ்சிருச்சு. சரியா? ஸோ மதுரையில் ஒரு மாநகராட்சியில் மேயர் 200 கோடி ரூபாய்க்கு ஒரு மேயர் 200 கோடிங்கிறதுலாம் பெரிய பணம்ப்பா ஒரு நேரத்தில். இன்னைக்கெல்லாம் ரொம்ப கேஷுவல் ஆயிடுச்சு. 200 கோடி தானே, 2000 மேயர் லெவலுக்கு அவன் 200 கோடி கூட ஊழல் பண்ணல. அப்புறம் என்னப்பா மேயருங்கிற வார்த்தையை அசிங்கப்படுத்தினான்ப்பா அப்படிங்கிற லெவலுக்கு மக்களே எல்லாத்தையும் எவ்வளோப்பா 200 கோடி தானா? ஐயோ, மதுரைக்காரங்க தான்ப்பா. இந்த திருச்சியிலாம் ஏதோ 300-400 பேசிக்கிறாங்க, மதுரை கொஞ்சம் அடக்கி தான் வச்சிருக்காங்க. இந்த லெவலுக்கு மக்களை சீசனிங் பண்ணுறோம். பேட்டை வாங்கி அடிச்சு பவர் ஏற்றுறதுங்க. அது மாதிரி மக்களை அடிச்சு மக்கள் இப்போ ஒரு மாதிரி செட் ஆகிட்டாங்க. ஓகே, அடுத்த எலெக்ஷன் வருதா? ஆமாம். அடுத்த 5 வருஷமா? ஆமாம். எத்தனை லட்சம் கோடி மொத்தமாக கடனை வாங்குவீங்க? ஒரு 5 லட்சம் கோடி. இல்லை, ஏற்கனவே 5 வாங்கிட்டாங்க. நாங்கள் ஒரு 10 லட்சம் கோடி. சரி, 10 லட்சம் கோடி வாங்குறீங்களா? அப்போ அந்த கடனில் நீங்கள் ஒரு 10% வச்சுக்கிட்டாலும் ஒரு 1 லட்சம் கோடியாவது நீங்கள் ஆட்டையை போடுவீங்கல்ல. அப்புறம் இப்போ சொல்லுங்கள், அப்புறம் எங்கள் ஓட்டுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? ஸோ மக்கள் வந்து இன்னைக்கு வந்து என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, எப்படியா இருந்தாலும் திருட தான் போகிறான். யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்தியாவினுடைய வரலாற்றுலேயேப்பா வெள்ளத்துக்கு மெல்டிங் மைண்ட் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்க?
சிரிக்கிறதுக்காக சொல்ல உண்மையாக நான் யோசிச்சு பார்க்குறேன். டேய் நீங்க யாரா எங்க இருந்துடா வரீங்க? உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறேன். உங்களுக்கு மெல்டிங் பாயிண்ட் தெரியாது, எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிறாரு. சத்தியமா தெரியாது சாமி. திமுக ஓட்டு போறதுக்கு முன்னாடி எனக்கு மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட், ஃப்ரீசிங் பாயிண்ட் இதெல்லாம் சத்தியமா தெரியாது. எனக்கு தெரியாது. இதெல்லாம் முன்னாடி திமுக ஓட்டு போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் அதெல்லாம் படிச்சு கிடிச்சு வச்சிருந்திருப்பேன். மெல்டிங் பாயிண்ட் என்னன்னு கேட்டு ஒரு வெள்ளத்தை ஒழுங்கா கொடுக்கலேன், அந்த வெள்ளத்துல பள்ளி இருந்ததுன்னு சொல்ல போய் அவனை பிடிச்சி கேஸ் போட்டு உள்ளார தூக்கி வச்சு அவங்க இறந்து போய் அதெல்லாம் பத்தி இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் பேசவே இல்லைப்பா. எவ்வளவு மரணங்கள், அதாவது மௌனமாக நடந்த மரணங்களுடைய எண்ணிக்கை இருக்குல்ல. கத்தி சத்தம் போட்டு கூப்பாடு போட்டு நடந்த மரணங்கள், லாக்அப் டெத்துகளா இருக்கட்டும், அஜித்குமார் அடிச்சு கொண்டாங்க, ஒரு குதிரை ஓட்டுற ஒரு பையன் விக்னேஷ்னு சொல்லிட்டு சென்னையில நம்ம பீச்ல ஏழை எளிய மக்களை நோக்கி அதிகாரத்தை செலுத்துறதுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியத்தனம். உன்னால ஒரு கவுன்சிலர் பையன் மேலே கை வைக்க முடியுமா? உன்னால முதல்ல முறைச்சு பார்க்க முடியுமா? யாருன்னா குதிரை ஓட்டுறவனையும் கோவிலில் காவலாளியாக நிற்கிறவனையும் பிடிச்சி அடிக்க வேண்டியது. ஸோ இதெல்லாம் வந்து இது ஒரு லிஸ்ட்டு. நான் இப்போ சொல்ல வந்ததெல்லாம் சும்மா எனக்கு ஞாபகம் வரது அங்கங்கே இருக்கிறத நான் தொட்டு சொல்கிறேன். இதை உட்காந்து நம்ம பேசணும்னு முடிவு பண்ணால் நான் வேணால் ஒருத்தர் பெட் பண்ணுறேன், ஒரு வாரம் நான் ஸ்டாப்பாக நம்ம மட்டுமே பேசலாம். நான் உண்மையாகவே மனசில் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 1 வீக் நான் ஸ்டாப் லைவ். இந்த ஐடியா வேற எவனாவது சுற்ற போகிறாங்க இந்த சேனல்லையாவது பரவாயில்ல, பட் இருந்தாலும் நல்லது நடந்தால் சந்தோஷம். ஒரு வாரம் தொடர்ந்து நான் பேசிக்கொண்டே இருக்க போகிறேன். இந்த திமுக அரசு இந்த 5 ஆண்டுகளில் என்னென்னலாம் பண்ணாங்க, மக்கள் பல விஷயங்களை மறந்துடுவாங்க. இப்போ ½ அன் அவருக்கு முன்னாடி நம்ம பேசின விஷயம் என்ன அப்படின்னா மறந்துது. சில பேருக்கு என்னடா சட்டம் போட்டிருக்கேன்னு கேட்டாலே குனிஞ்சு பார்க்குறாங்க. அந்த லெவலுக்கு இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு ரொம்ப வேகமாக ஓடிருக்கும். அப்போ நேற்று நடந்ததெல்லாம் இன்னைக்கு ஞாபகம் இருக்காது. அப்போ மக்களுக்கு இது எல்லாத்தையும் நம்ம ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். எங்கேயோ ஒரு வடமாநில தொழிலாளர் தாக்கப்பட்டு அல்லது அவங்க குடும்பம் வந்து படுகொலை செய்யப்படும் பொழுது இங்கே உடனடியாக அதை செய்தவர்கள் வந்து வடமாநிலத்தவர் தான் என்று சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. ஏன்னா வடமாநிலத்தவர்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னாருங்கிறதுக்காக சங்கி பிரின்ஸை தூக்கி உலார வச்சிட்டாங்க. சங்கி பிரின்ஸ் பண்ணது தப்புன்னே இருக்கட்டும், ஆனால் அந்த குடும்பத்திற்கு பாதுகாப்பு கொடுக்காமல் போனது யாருடைய தவறு? அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறோம்? ஸோ அப்போது வடமாநிலத்தவருக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறது தப்பு, ஆனால் வடமாநிலத்தவருக்கு பாதுகாப்பு கொடுக்காமல் இருக்கிறது தப்பா இல்லையா? அப்போ அந்த தப்புக்கு யார் பொறுப்பு? அது காவல்துறையினுடைய தப்பு. அப்போ அந்த காவல்துறையினுடைய அமைச்சர் யாரு? முதல்வர். அப்போ முதல்வருக்கு என்ன தண்டனைங்கிற ஒரு கேள்வியை பொதுமக்கள் கேட்பானா இல்லையா? இப்படி இதை நான் உட்காந்து பேசி தமிழா பேசல முன்னாடி பேசும்போது இதனுடைய வீச்சுங்கிறது கம்மி. இது பெருசாக போய் சேரணுங்கிறதுக்கு தான் உனக்கு மெயின் ஸ்ட்ரீம் டெலிவிஷன் உன்னை கட்டி கொடுத்து பல 100 கோடியை போட்டு உன் ஓனர்லாம் அதை தொடங்கி வச்சிருக்கான். ஆனால் நீ என்ன பண்ணுற? சத்தம் இல்லாமல் உன் ஓனர்கிட்ட ஒரு சம்பளம், பெண் நிறுவனத்திட்ட ஒரு சம்பளம், டிஐபிஆர்ட்ட ஒரு சம்பளம்னு வாங்கிட்டு உட்காந்து திமுகவுக்கு ஜாலரா அடிச்சிட்டு இருக்க. அப்போ உன்னை பார்த்து கேள்வி கேட்கணுமா இல்லையா? அப்போ நீ கூப்பிட்ற நிகழ்ச்சிக்கு நான் எப்படி வருவேன்? நான் மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து என்ன நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டவங்க எனக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியப்பட்டவங்க. நான் அவங்கள மீன் பண்ணி நான் அதை சொல்ல, மேபி அவங்க இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்க பர்சனலாக எடுத்துக்கூடாதுங்கிறதுனால சொல்கிறேன். அவங்க மேலே எனக்கு 200% பெரிய ரெஸ்பெக்ட் இருக்குது. அவங்க என்ன ஒரு நல்ல நோக்கத்தோட உங்களுடைய குரல்லாம் இந்த நேரத்தில் ஒலிக்கணும், யூ ஷுட் கம் அண்ட் பார்ட்டிசிபேட் இந்த டிபேட் நான் சொன்னேன். இல்லை, எனக்கு ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட், எனக்கு வரதில் விருப்பம் இல்லை. ஏன்னா நான் இப்போ பேசுறதை பேச முடியாதுங்க. இப்போ நான் பேசுறதை பேச முடியுமா? அங்கே உட்காந்து சொல்ல முடியுமா? உங்க எடிட்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஆரம் இல்லை, உங்க எடிட்டர்ஸ் எல்லாம் டிஐபிஆர்ல சம்பளம் வாங்குறாங்கன்னு சொல்ல முடியுமா? ஸோ சொல்ல முடியாது. பட் இன்னொரு பக்கம் வந்து ஊடகங்களால் எந்த அளவுக்கு மக்களுடைய அந்த ஓட்டிங் பேட்டர்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுங்கிற அந்த பார்ட்டி நான் பேசணும்னு நினைக்கிறேன். கிரவுண்டு தான்ப்பா இங்கே விஷயம். மறுபடியும் சொல்கிறேன், இங்கே கிரவுண்டு தான் விஷயம். கிரவுண்ட் பாலிடிக்ஸ் தான். கடைசி நிமிஷத்தில் களத்தில் என்ன வேலை பார்க்க போகிறோம்? லாஸ்ட் ஒரு 30 நாள் அப்படிங்கிறது வந்து ஒரு கோல்டன் பீரியட். அந்த 30 நாளில் வந்து தூக்கம் தண்ணி எதுவும் இல்லாமல் கடுமையாக உழைக்கக்கூடிய வேட்பாளர் யாரோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. அந்த கட்சி எதுவோ அதுதான் ஜெயிக்கும். கட்டமைப்பு யாருக்கு இருக்குதோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. நான் இப்போ சொல்கிறேன், தாவேக்காவுக்கு இருக்கக்கூடிய ஆதரவு அப்படிங்கிறது இட் இஸ் ட்ரெமெண்டஸ். பட் அட் த சேம் டைம் ஒன்ஸ் ஆஃப்டர் அனௌன்சிங் த கேண்டிடேட்ஸ் அது அப்படியே டிப் ஆகிடும். பல ஊர்களில் தாவேக்காவினுடைய வேட்பாளர்களை விலைக்கு வாங்குவார்கள், அடிப்பார்கள், உதைப்பார்கள், மிரட்டுவார்கள். இது அனைத்துக்கும் சாத்தியம் இருக்கிறது. ஓகே, ஸோ இது அனைத்தையும் மீறி தாவேக்கா எப்படி இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போகிறாங்கிறது ஈவன் நானுமே ரொம்ப அவலாக வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு ஒன்றும் விஜய் ஒன்றும் எதிரியோ இல்லை வாய்க்க வரப்பு தகராறோ எனக்கு அவருக்கு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைலாம் கிடையாது. ஒரு நல்ல அரசியலை முன்னெடுத்தாருன்னா பாராட்ட தான் போகிறோம். பட் நல்ல அரசியல் என்ன அப்படிங்கிறது முதல்ல அவருக்கு புரியுதா, அவரை சுற்றி இருக்கிறவங்களுக்கு புரியுதாங்கிறது மட்டும் தான் கேள்வி. ஸோ எகெயின் கமிங் பேக் டு த பாயிண்ட், இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களை தொடர்ச்சியாக விமர்சிக்கிறதுடைய நோக்கம், மறுபடியும் சொல்கிறேன், அவங்க எல்லோருமே ஒரு சார்பாக இருக்காங்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நானே ஒரு சார்பாக தான் இருக்கேன். நான் தான் ஓப்பனாக சொல்கிறேனே, எனக்கு வந்து திமுக விமர்சிப்பதில் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆதங்கம் இருக்கிறது. திமுக இன்னும் சிறந்த ஒரு கவர்மெண்ட்டை கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கிறது. அது அனைத்தையும் மீறி அந்த கண்ணியத்தை தாண்டாத ஒரு விமர்சனத்தை வைப்பது என்னுடைய கடமையை நான் நினைக்கிறேன். அதுதான் என்னுடைய அறம், அதுதான் என்னுடைய வளர்ப்பு, அதுதான் என்னுடைய விவாத முறை, அதுதான் என்னுடைய மொழி. ஸோ அதை வந்து நான் மாற்றிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நானும் விமர்சிக்கணுங்கிறதுக்காக நான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி பேசணுங்கிற அவசியம் கிடையாது. அது என்னுடைய நோக்கமும் கிடையாது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எப்படி ஒரு வகையில் தவறு பண்ணுறாரோ அதே விஷயத்தை நல்ல டக்கின் பண்ணிக்கிட்டு பிளேசர் போட்டுக்கிட்டு
நல்ல சிறப்பான ஒரு மொழியை பேசிக்கிட்டு இவர்கள் பண்ணுவதும் ஒரு வகையில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பண்ற வேலைக்கு சமமான ஒரு வேலை தான். அவர் ஆபாசமா பேசுறாரு, இவங்க அறம் இல்லாம நடந்துக்கிறாங்க. அறம் இல்லாம நடந்துக்கிறதும் ஒரு வகையில் ஆபாசம் தான். ஸோ அதுதான் நான் திரும்ப திரும்ப எல்லா மேடைகளையும் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது இந்த மேடையிலையும் நான் சொல்றேன். ஆட்சி மாறிட்டா காட்சிகள் மாறுமா? அப்படிலாம் மாறாது. அப்போது மக்கள் ஊடகம் தான். ஒவ்வொரு மக்களும் இங்கே ஊடகமாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். டிஜிட்டல் சேனலுக்கான ஒரு நீட் அப்படிங்கிறது ஏன் இருக்குது, இந்த மாதிரியான ஊடகங்கள் ஏன் வந்து மக்களால் ரொம்ப விரும்பப்படுறாங்க அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்கும்பொழுது, இதில் பேசக்கூடிய குரல்கள் உண்மைக்கு பக்கத்தில் இருக்கிறதா அவங்க நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம பேசுகிறது எல்லாமே எல்லாருக்கும் பிடிக்கணும்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு சாராருக்கான செய்தியை நாம் கடத்துகிறோம். அதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அது 10,000 பேராக இருக்கட்டும், 100 பேராக இருக்கட்டும், 10 லட்சம் பேராக இருக்கட்டும். பேசு தமிழா பேசல என்ன வருதுன்னு பார்க்கறதுக்கு ஒரு க்ரௌட் இருக்காங்க. அவங்கள பொறுத்த மட்டும் பேசு தமிழா பேசுக்குன்னு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்குது. இட் அப்ளைஸ் ஃபார் எவ்ரி ஒன். இது எல்லா செய்தி சேனல்களுக்கும், இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களுக்கும், சாணக்கியாவுக்கு இது பொருந்தும், சாட்டைக்கு இது பொருந்தும், எல்லா சேனல்களுக்கும் இது பொருந்தும். அவர்கள் சொல்வதை கேட்பதற்கென்று ஒரு கூட்டம் இருக்கிறது. ஸோ இதில் எங்கே ஒவ்வொரு ஊடகமும் மாறுபடுதுன்னு நான் பார்க்குறேன்னா, ஒரு சிலர் பேசுவதை ரசிப்பதற்காக கேட்கிறார்கள், ஒரு சிலர் பேசுவதை செய்தியாக பார்க்கிறார்கள், ஒரு சிலர் பேசுவதோடு அவங்க கனெக்ட் ஆகிறாங்க. நான் எப்போதுமே அந்த கனெக்டிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு இந்த ஊடகம் இன்னொரு வடிவம் மாறலாம். ஓகே, இந்த வடிவம் என்பது வேறு வேறு விதமாக நான் உங்ககிட்டே சொல்லிகிட்டே இருக்கேன். என்ன சரி ஓகே சொல்லிடுங்க அது அப்படிங்கிறியா? ஸோ நான் பல பேர்கிட்ட சொன்னது தான், உங்ககிட்டயும் சொன்னது தான், ஊடகத்திலையும் சொன்னது தான். ஸோ நாளைக்கு இந்த ஊடகம் அப்படிங்கிறது வந்து ஒரு செய்தி தொலைக்காட்சியாக, ஒரு டிஜிட்டல் தொலைக்காட்சியாக, ஒரு டெலிவிஷன் சேனலாக இது மாறிடவே கூடாது, அல்லது மாறிட்டா நம்மளுக்கும் இதே ப்ரெஷர் வந்துருங்கிற ஒரு எண்ண ஓட்டம், ஒரு பயம் இருக்குது. ஆனால் எக்காரணம் கொண்டும் இந்த தேசத்தினுடைய வளர்ச்சி, இந்த தேசத்தினுடைய ஒற்றுமை, இந்த தேசத்தினுடைய இறையாண்மைக்கு எதிராக பேசி தான் நம்ம சர்வே பண்ணணும். அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு சர்வைவல்ங்கிறது நமக்கு தேவையில்லை. அண்ட் அப்படியான ஒரு ஐடியாலஜியோடு தான் நம்ம பயணிக்கணும்னு விருப்பப்படுறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் அதனால தான் இந்த சேனலில் அடுத்து வழி நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கிரணோட பொறுப்பு. நான் பல நேரங்களில் சொல்கிறதுக்கான காரணம் தான். பிகாஸ் என்னை விட நீ இந்த சேனலை பெட்டராக நடத்துவேன். யூ வில் டேக் த சேனல் இன் எ பெட்டர் ஐடியாலஜி, இன் எ பெட்டர் ஷேப் தன் மீ அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு என்னைக்குமே உண்டு. ஸோ அதனால் அப்படி தான் நான் இதை எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். மற்றபடி எனக்கு வந்து இந்த 5 ஆண்டுகளில் ஒரு ஆட்சி மாற்றம் வந்துருச்சுன்னா தமிழ்நாட்டில் வந்து பாலாறு தேலாறு மோடி ஊடகங்கள் வந்து ஒரு நெறிமுறைக்கு வந்து, பட் என்னன்னா ஒரே ஒரு இடத்த நான் அண்டர்லைன் பண்ணி சொல்லணும்னு நினைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், ஜெயலலிதா இருந்தபோது எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும். அதனால் நான் அதை பற்றி பெருசாக கமெண்ட் பண்ண விருப்பப்படல. எந்த ஒரு இடத்திலும் ஊடகங்களை வளைச்சு நெளிச்சு அவங்கள கசக்கி புழிஞ்சு மிரட்டி அரட்டி உருட்டி பண்ண மாட்டாங்க. கூடுமான வரைக்கும் லிபர்ட்டியோட தான் அவங்க அணுகுனாங்க. மேபி இந்த 5 வருஷத்தில் அவங்களுக்கு கிடைச்ச பேட் எக்ஸ்பீரியன்ஸ், திமுக கிட்டே அவங்க கற்றுக்கிட்ட பாடம் அவங்களுக்கு என்னவா மாற்றிருக்கும்னு எனக்கு தெரியாது. பட் ஊடகங்களுக்கு போதுமான அளவு சுதந்திரத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய 4 ஆண்டுகள் கொடுத்திருந்தது. அதனால தான் அவரை பற்றி அவ்வளோ கேவலமாக விமர்சனங்கள் பண்ண முடிஞ்சது, மிக மனிதமாக எழுத முடிஞ்சது, கடுமையாக போராட்டங்கள் நடந்தது, மிகப்பெரிய என்ன சொல்றது தமிழக அரசுக்கு எதிரான போராட்டங்களை தூண்டிவிட முடிஞ்சது. இவ்வளோ விஷயம் நடந்ததுன்னா அங்கே டெமோக்ரஸி இருந்ததுன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த 4.5 ஆண்டுகளில் தமிழ்நாடு முழுக்க பரவலாக நடந்த ஒரு விவசாய போராட்டத்தை சொல்ல, இந்த ஐயா கண்ணுலாம் ஒருத்தர் இருப்பார், கோமணத்தெல்லாம் கட்டிக்கிட்டு மண்டை ஓட்டெல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு டெல்லியில் போய் குதிப்பார், அங்கே பண்ணுவார் இங்கே பண்ணுவார். இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த 5 வருஷத்தில் விவசாயிகள்லாம் பயங்கர சந்தோஷமாக இருக்காங்கிற மாதிரியான ஒரு இம்ப்ரெஷன். 5 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய விவசாய போராட்டத்தை முன்னெடுக்கவே இல்லை. ஒரு விவசாயிகளுடைய சங்கங்கள் எல்லாத்தையும் தெளிவாக எப்படி மேனேஜ் பண்ணுமோ பண்ணிட்டாங்க. எப்படிலாம் அவங்களை ஹேண்டில் பண்ணோம், என்ன பண்ணோம். இவ்வளவுக்கும் நெல் மூட்டைகள் முளைச்சு அப்படியே அங்கங்கே மிதந்ததை பார்த்தோம். பயிரை வந்து முதல் முறையாக தூக்கிட்டு வந்து தலைமை செயலகத்தில் வச்சு காட்டாங்கப்பா. கரும்பு காட்டுக்குள்ளார கான்கிரீட் சாலை போட்டு நடந்து போனவர்ப்பா அந்த முதல்வர், அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது. ஸோ அந்த மாதிரிலாம் நடந்து போனவர். ஸோ எங்கே தான் இருக்கிறேன், இது வந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். பட் நான் ஒரே ஒன்று சொல்கிறேன், மக்கள்கிட்ட சொல்கிறேன். முதல் விஷயம், எலெக்ஷனில் ஓட்டு போடுங்க, யாருக்கு வேணாலும் போடுங்க, ஆனால் முதல்ல ஓட்டு போடுங்க. 2வது, இந்த அரசு எந்த வகையில் நலத்திட்டங்கள் செய்திருக்காங்க. மேபி இப்போ நான் சொல்கிறேன், எனக்கு இது ரெலவெண்ட்டாக இல்லைன்னு சொல்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு, பயன்பெற்றவர்களுக்கு இது ஒரு சிறப்பானதாக இருக்கலாம். இப்போ இந்த 5000 ரூபாயை பார்த்தா அப்படின்னா நிறைய பேர் வந்து இதெல்லாம் ஒரு பெரிய திட்டமாக அதுவா இது வாங்குறாங்க. நான் சொல்கிறேன், 1,31,00,000 பேர் இதை வாங்கியிருக்காங்க. குறைஞ்சது 20% ஷோஷாட்டாக அந்த விசுவாசத்துக்கு ஓட்டு போடுவாங்க. ஸோ 20% அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் 25 அவர்களுக்கு அது ரொம்ப பெரிய தொகை. அஃப்கோர்ஸ் இதை தீந்துரும். இதை வந்து முதல்வரே பேசும்போது சொல்லியிருப்பாரு, பார்த்து செலவு பண்ணுங்க, சேமிச்சு வச்சுக்கோங்க. அந்த விவேக் ஒரு இடத்துல 10 ரூபா கொடுத்துட்டு பாதி இப்போ செலவு பண்ணி மீதி அப்புறமா போய் செலவு பண்ணி பேங்க்ல போட்டு வச்சுக்கோ. அதாவது அதை பார்க்கும்பொழுது உண்மையாகவே நினைச்சேன், அவருக்கு அப்படின்னா விலைவாசி நிலவரம் தெரியல, இல்லை அப்படின்னா எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் அப்படியே படிக்கிறார், வேற எதுவுமே அதுக்கான காரணம் இருக்க முடியாது. ஆனால் அந்த 5000 ரூபாய்ங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி நான் வேற விதத்தில் யோசிச்சு பார்த்தேன். இன்றும் கிராமங்களில் மாதம் 1000 ரூபாய் சம்பளத்துக்கு ஒரு சில வீடுகளில் வந்து ஏதோ ஒரு கூலி வேலையை செய்துவிட்டு மாட்டு துருவத்தை கூட்டுறதோ அல்லது பாத்திரத்தை விலக்கி தருவதோ இப்படியான வேலையை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஒரு 6 மாதத்தினுடைய சம்பளம் அது. ஓகே, இல்லை ஒரு 5 மாதத்தினுடைய சம்பளம் அது. அதை நம்ம ரொம்ப லைட்டாக அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். 5000 ரூபா கொடுத்துட்டாரு, ஐயோ நம்மளுடைய ராசதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப லைட்டாக ஹேண்டில் பண்ணால் லாஸ் யாருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். குறைஞ்சபட்சம் 30 லட்சம் ஓட்டை சீல் பண்ணிட்டாங்கப்பா. 30 லட்சம் மகளிருடைய வாக்குகளை அந்த அறிவிப்பின் மூலமாக உறுதிப்படுத்தி விட்டார்கள். இது மாறுமா மாறாதா?
அப்படிங்கிறதுலாம் காலம் தான் பதில் சொல்லணும். ஸோ அப்போது எல்லா விதத்திலுமே இந்த தேர்தல் ஒரு போட்டியான ஒரு தேர்தல். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்மளுமே பார்த்தோன்னா போன எலெக்ஷனில் கிட்டத்தட்ட ஒரு 6 பார்லிமெண்ட்டில் கான்ஸ்டியூன்சிஸில் வெவ்வேறு கேண்டிடேட்ஸ்க்கு நம்ம ஒர்க் பண்ணோம். இப்போவுமே நம்மளுக்கு நிறைய பேர் அப்ரோச் பண்ணுறாங்க, எங்களுக்கு இந்த கான்ஸ்டியூன்சியில் நாங்கள் கண்டெஸ்ட் பண்ண போகிறோம், எங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி டீம் வேணும், எங்களுக்கு இதுக்கு வேணும், அதுக்கு வேணும், ஒர்க் பண்ண வேணும், அப்படி இப்படின்னு அப்ரோச்சஸ் பண்ணும்பொழுது நம்ம அவங்களுக்கே சொல்கிறது என்னென்னா இந்த டிஜிட்டலுடைய ரோல் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம உங்களுக்கு பாடம் நடத்துகிறோம். நிறைய பேர் கூட என்னுடைய நண்பர்களே சொல்லுவாங்க, நீ எப்போதுமே கிளைண்ட் ரொம்ப ஓவர் எஜுகேட் பண்ணுற, அவ்வளோ எஜுகேட் பண்ணக்கூடாது, தொழிலை கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களே ஒரு டீம் போட்டு வேலை பார்த்துருவாங்க. நான் சொல்லுவேன் அதெல்லாம் பிரச்சனையும் இல்லை. பிரசாந்த் கிஷோர் வந்தார், வேலை பார்த்தாரு, முடிச்சாரு போயிட்டாரு. ஆனால் அவரை பார்த்து அப்படியே பெண்ணை வந்து ரெப்ளிகா பண்ணிட்டாரு. பட் ஐபேக் பிரசாந்த் கிஷோர் பண்ணதை அப்படியே பெண் சபரீசன் வச்சு பண்ண முடியுமானா பண்ண முடியாது. அது இந்த எலெக்ஷன் முடியும் போது தெரியும். பட் எகெயின் கமிங் பேக் டு த பாயிண்ட், we are not பென், we are not ஐபேக் and I am not சபரீசன் or பிரசாந்த் கிஷோர். I know that very well. But still டு சம் எக்ஸ்டென்ட் கிட்டத்தட்ட ஒரு 60-70 கான்ஸ்டியூன்சிஸை நம்ம பார்த்துருக்கோம். நேரடியாக களத்தில் போய் வேலை பார்த்து கிரவுண்ட் லெவலில் வேட்பாளர்களோட சர்வேவோட எலெக்ஷன் ரிசல்ட்ஸோட ஒரு எலெக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது, கிரவுண்டில் என்ன ஒர்க் ஆகுது, ஏன் ஒர்க் ஆக மாட்டேங்குது, கடைசி நிமிஷத்தில் பணம் கொடுக்க முடியுமா முடியாதா, பணமே இருந்தாலும் கொடுக்க முடியாமல் போகிறதுக்கான காரணம் என்ன, பணம் கொடுத்தாலும் மக்கள் ஓட்டு போடுவாங்களா, பணத்தை மட்டும் வச்சு ஒருத்தவங்களால ஜெயிக்க முடியுமா, அப்போ ஜெயிக்கிறதுக்கு என்ன காரணங்கள், இதுதான் கடந்த ஒரு 5-6 வருஷமாக இந்த மண்டக்குள்ளார போட்டு ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த நிமிஷம் வரைக்கும் என்னால் ஷியோர் ஷேட்டா இப்போ யாரோ ஒருத்தங்க வந்து உட்காந்து இந்த தொகுதியில் இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு சொன்னால் என்னால் அது டிஃபெண்ட் பண்ணவும் முடியும், என்னால் அதுக்கு சப்போர்ட்டிங்கான டாக்குமெண்ட்ஸ் என்னால் எடுத்து வைக்கவும் முடியும். ஏன்னா இது நம்ம வந்து ஒரு தொழில் முறையாக நம்ம செய்துட்டு இருக்கோம். பட் இதுலேருந்தே நான் வெளியில் வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டெமோக்ரஸிங்கிற ஒரு இடம் வந்து மோர் அண்ட் மோர் டிஜிட்டல் ஜேர்னலிசமாகவும் டிஜிட்டல் கேம்பெயின்ஸாகவும் மாறுறதுல எனக்கே உடன்பாடு கிடையாது. இது தேர்தலினுடைய வடிவத்தை, தேர்தலினுடைய நம்பகத்தன்மையை இன்னும் சுருக்கி கொண்டே தான் போகும். ஆனால் அது தவிர்க்க முடியாததாக வேற வழி இல்லையே. இப்போ வந்து வேற வழி இல்லை. இப்போ பாலித்தீன் பாக்கெட்டில் தான் சாப்பாடு கட்டி தராங்க. கெடுதல்னு உனக்கு தெரியுமா தெரியாது? சுட சுட சாம்பார் எடுத்து பாலித்தீன் கவரில் ஊற்றி கொடுக்குறான். நம்ம வாங்கிட்டு வரும்போது அந்த பாலித்தீன் கவரில் பாதி கவர் எங்கே போயிடுது? ஆமாம், சாம்பாரை பார்த்தோன்னே இன்னும் நல்ல நெய் மிதக்குதுனே அப்படிங்கிறான். நெய் இல்லைடா, அது நெய் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ வாட் டு சே, கெடுதல்னு தெரியுது, ஆனால் நம்ம சாப்பிட்டு தான் செய்கிறோம். பாலித்தீன் கவரில் சாப்பாடு கட்டி கொடுத்தா நான் வாங்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு யாருக்கு இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி எலெக்ஷன்ஸுடைய ஃபார்மெட்டும் டிஜிட்டலைஸ் ஆக டிஜிட்டல் ஏஜென்சிஸ் பெருக என்ன மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பல பேர் மாதிரி களத்தில் இருக்கிறவங்க மாதிரி யாரை பார்க்க போனோம்னாலும் அவங்க முன்னாடி இப்போ தான் அவர் வந்துட்டு போனார், இப்போ தான் பிரசாந்த் கிஷோருக்கு ஒர்க் பண்ணார், ஏற்கனவே சொன்னேன், இப்போ தான் ட்ரம்ப்புக்கு ஒர்க் பண்ணவர் வந்துட்டு போனார், இப்போ தான் வந்து அவருக்கு ஒர்க் பண்ணவர் வந்தார், இவருக்கு ஒர்க் பண்ணவர் வந்தார் சொல்லும் பொழுது ஐ ஃபீல் திஸ் எலெக்ஷன் இஸ் கெட்டிங் இன்டு சம் டிஃப்ரெண்ட் ஷேப் which is not good for democracy. இதுவே வந்து not good for democracy. அடுத்து வரக்கூடிய தேர்தல்கள் இன்னும் வேற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த எலெக்ஷனோட இந்த நாட்டை விட்டு போயிடலான்னு இருக்கு. ஜோக்ஸ் அப்பார்ட், காலம் மக்களை வேறொரு திசை நோக்கி நகர்த்துகிறது, அரசியல் கட்சிகளை வேறொரு திசை நோக்கி நகர்த்துகிறது. மேபி 29 ஒரே நாடு ஒரே தேர்தல் கூட வரலாம். ஸோ we cannot predict. ஓகே, ஆனால் ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்கிறேன், நான் திரும்பவும் அதே தான் சொல்கிறேன், ஓட்டு போடுங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு போடுங்க. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதை பிடிக்காததற்கான காரணங்கள் என்னென்னு சீர்தூக்கி பாருங்கள். குறுகிய சுயநலத்துக்காக உங்களுடைய வாக்கு செலுத்தக்கூடிய அந்த முடிவை வந்து தீர்மானிச்சிடாதீங்க. ஆனால் லார்ஜர் ஸ்கேல் நீண்ட தொலைநோக்கு திட்டத்தின் அடிப்படையில் இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் இந்த மண்ணும் இந்த மக்களும் வளமாக வாழ்வதற்கு யாரை தேர்வு செய்தால் அது நன்றாக இருக்கும், அது இந்த மண்ணுக்கு அவசியமான ஒரு அரசியலாக இருக்கும் என்பதை உணர்ந்து வாக்கு செலுத்தணுங்கிறது தான் நம்முடைய பார்வை. மீண்டும் பேசுவோம். நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.